Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு எபிசோட் 6 ஆஃப் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் பவுடர் செட்டிங். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா க்ரீம் பேஸ் செட்டிங் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். கலர் கரெக்ஷன், ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஹைலைட்டிங் கன்சீலர் இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நான் இந்த வீடியோல உங்களுக்கு எப்படி அதை செட் பண்ணலாம், போத் கன்சீலர், ஃபவுண்டேஷன் அண்ட் கான்டோர், இது எல்லாத்தையும் பவுடர் வச்சு எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறேன். I'm going to keep it as simple as possible, ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி. பிகாஸ் நான் மைண்ட்ல வச்சுக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பிகினர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் இதை செட் பண்றதுக்கான விஷயங்கள் என்ன ரொம்ப முக்கியமா தேவை அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் யூ வில் ஹேவ் டு ஹேவ் அ நைஸ் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அப்படின்றது வந்து லூஸ் பவுடர் ஃபார்முலால இருக்கும். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு ஹோல் பேஸ் செட் பண்றதுக்கு, லாஞ்சிவிட்டி நல்லா பாத்துக்கிறதுக்கு, மேக்கப் அப்படியே அழகா பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. எந்த ஒரு க்ரீம் பேஸுமே நீங்க யூ ஹேவ் டு செட் இட் வித் a powder base. ஸோ இதான் வந்து லாக் பண்ணி வைக்கிறது. இதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா மேக்கப் கொஞ்ச நேரத்துல பிரேக் ஆகி அப்படியே ஃபேட் ஆகி காணாம போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரா எப்பயுமே உங்களுடைய கிட்ல நீங்களும் முக்கியமா வச்சுக்க வேண்டியது, முகத்திலையும் போட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். எனக்கு வந்துட்டு நான் கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது ஒன் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தட் ஐ அப்சல்யூட்லி லவ் எதுன்னு பாத்தீங்கன்னா RCMA பவுடர். RCMA ஒரு பிராண்ட்ல ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இருக்கும். அது வந்து யூனிவர்சலா எல்லாருக்குமே செட் ஆகும். I used that. அது இல்லாம you have Kryolan-ஓட translucent powders. Now translucent powders and setting powders ரெண்டு இருக்கும். இந்த translucent powderன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கவரேஜ் எதுவும் கொடுக்காது. உங்களுடைய பேஸை வந்துட்டு மேட்டா உட்கார வைக்கும், அழகா வந்துட்டு மேக்கப்பை லாஸ்ட் பண்ண வைக்கும். இந்த செட்டிங் பவுடர் ஆர் டிண்டட் பவுடர் இப்படின்லாம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவரேஜும் கொடுக்கும். அதாவது அந்த தூள் வடிவில் இருக்கும், பவுடரியா இருக்கும். அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்கப் வந்து இன்டாக்டா செட் பண்ணி வைக்கும். ஃபார் அ பிகினர் ஐ வுட் சே செட்டிங் பவுடர் இல்லாம உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்ல டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இருக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்கிறது நீங்க வாங்கிக்கோங்க. இதுல உங்களுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் வந்து தேவை இந்த பவுடர் செட்டிங் வரும்போது. ஒன்னு வந்து தூள் வடிவில் இருக்கக்கூடிய பவுடர், அதாவது பவுடரியா இருக்கக்கூடியது. இன்னொன்னு வந்து காம்பேக்ட். அடுத்து கான்டோரை செட் பண்றதுக்கு காம்பேக்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கான்டோர் கிட்ஸ், அது இல்லைன்னா பிரான்சர். ஸோ இது வந்து உங்களுடைய கிட்ல நீங்க கண்டிப்பா வச்சுக்க வேண்டும். எதுக்கு என்ன மாதிரியான ஷேட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்றது நான் சொல்றேன். என்கிட்ட Kryolan-ஓட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இருக்கு. இதுவுமே வந்துட்டு நீங்க யூனிவர்சலா ஒன்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு உங்களுடைய பேஸை அழகா செட் பண்ண போகுது. Now I am going to categorize my base டிஃப்ரெண்டா, அதுக்கு என்ன மாதிரியான ஷேட்ஸ், என்ன மாதிரியான ஃபார்முலேஷன்ஸ் இருக்கக்கூடிய பவுடர் வச்சு நீங்க செட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அப்படின்றத நான் எங்க யூஸ் பண்ணுவேன், எதுல யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2 டூல்ஸ் இருக்கு பேசிக்கலா. அந்த மாதிரியான ட்ரை பவுடர் பஃப். யூ கேன் ஆல்சோ யூஸ் யுவர் டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச். பட் இப்போதைக்கு நான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது கொஞ்சம் நீங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். அது டேம்பா இருக்கும்போது அந்த பவுடர் எடுத்து செட் பண்ணும்போது நீங்க ஒழுங்கா அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணலன்னா கொஞ்சம் சொதப்பிடும். ஸோ லெட்ஸ் ஃபர்கெட் திஸ். ட்ரை பவுடர் பஃப் இந்த மாதிரி பீட்சா பஃப்னு கிடைக்கும் இது. அது இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷஸ். ஓகே, நான் வந்து பவுடர் பஃப் விரும்பி, அதனால ஐம் கோயிங் டு யூஸ் திஸ். ஸோ பவுடர் வந்து எடுத்துக்க போறோம். இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இந்த டிப்ல மட்டும் நான் பவுடர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எக்ஸஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அகேன் கை பின்னாடி இந்த பவுடரை நான் சேச்சுரேட் பண்ண போறேன். இது என்ன பண்ணுன்னா ஈவனான ஒரு பேஸ் வந்து என்னுடைய பவுடர் பஃப்ல இந்த பவுடரை வந்து கொடுக்கும். இதுக்கப்புறம் நீங்க ஸ்கின்ல எடுத்துட்டு போய் வைக்கிறீங்கன்னா ஒரு மாதிரி ஈவனான பிளெண்டிங் வந்து கிடைக்கும். நான் டைரக்டா பவுடர் இப்படி எடுத்துட்டு டைரக்டா ஸ்கின்ல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி திட்டா இருக்கு பாத்தீங்களா. நீங்க வேற ஈரத்துல போய் பவுடரை போடும்போது இந்த நிறைய பவுடர் இருக்க ஏரியாலாம் போய் நல்லா அப்படியே பிடிச்சிக்கும், கிராப் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணும்போது கஷ்டமாயிடும். இதுக்குதான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சேச்சுரேட் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்கின்ல இப்படி வைக்கும் போது ஈவனான அப்ளிகேஷன் கிடைக்கும். இதுக்காக தான் அந்த சேச்சுரேஷனால கை பின்னாடி பண்றது. இப்போ இந்த லூஸ் பவுடரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், நம்ம வந்து கன்சீலர் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, கன்சீலர் அப்ளை பண்ணிருக்கோம்ல, கன்சீலர் அண்ட் ஹைலைட்டிங் கன்சீலர், அங்கெல்லாம் நான் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ண போறேன், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஸோ கண்ணு கீழே இருக்க ஏரியா இதை வந்து மேலே பார்த்து நீங்க பிளெண்ட் பண்ண போறீங்க. ஸோ பேசிக்கலா உங்களுக்கு வந்துட்டு நிறைய க்ரீஸ் லைன்ஸ் இருக்கு, ஸ்மைல் லைன்ஸ் ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் போய் செட்டில் ஆகும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்துக்கோங்க. மேலே பார்த்துட்டு அந்த க்ரீஸ் லைன்ல ஃபார்ம் ஆயிருக்க ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணீங்கனாலே ரிமூவ் ஆகும், பிளெண்ட் ஆகும். அது உடனே செட் ஆகுறதுக்குள்ள யூ ஆர் கோயிங் டு செட் த பிளேஸ் வித் லூஸ் பவுடர். அதே மாதிரி மேலே பார்த்துக்கிட்டே. ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ஈரம் வந்து அழகா டக்குன்னு மேட்டிஃபை ஆயிடும். உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் அங்க அதோட செட்டில் ஆகாம இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் செட் பண்ண போறீங்க. பேக்கிங் இப்ப பண்ணாதீங்க, டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்லாம் பண்ணாதீங்க. பேக்கிங் பவுடர்னு தனியா வாங்கி பேக்கிங் பண்ணாதீங்க. செட்டிங் வேலை மட்டும் கத்துக்கோங்க. செட்டிங் என்னன்னா பவுடரை போட்டுட்டு
அது உங்க ஸ்கின்ல அப்படியே டிசப்பியர் ஆகுற வரைக்கும் யூ ஆர் கோயிங் டு பிளெண்ட். அதை அப்படியே ப்ரெஸ் தான் பண்ண போறீங்க, தேக்க போறது கிடையாது. ஜஸ்ட் ப்ரெஸ் இந்த ட்ரை பவுடர் பஃபை இதுக்கு மேல. ஸோ இந்த இடம் நம்ம வந்து கன்சீல் பண்ணியிருக்கோம், அந்த இடத்த நம்ம செட் பண்ணிட்டோம். அடுத்தது எங்க பண்ணியிருக்கோம்னா மூக்கு மேல பண்ணியிருக்கோம். ஸோ மூக்கு மேலேயும் இந்த பவுடரை அதே மாதிரி சாச்சுரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூக்கு மேல நான் ப்ரெஸ் பண்ணி செட் பண்றேன். நெத்தியில பண்ணியிருக்கோம், அதை அப்படியே எடுத்துட்டு என்னோட நெத்திக்கு போறேன். அகைன் அந்த ஒரு சர்க்குலர் மோஷன்லயே போறேன். இங்க 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 இங்கன்னு போல. அது வந்து இந்த குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி நம்ம பவுடர் போட்டோம்னா திட்டு திட்டா ஆகும். ஸோ குட்டி குட்டி ஏரியாஸா கவர் பண்ணிட்டே போங்க. இங்க ஆரம்பிச்சு அப்படியே இந்த ஏரியா, அதுக்கு மேல இருக்க ஏரியா, இந்த மாதிரி போங்க. இங்க கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா டேபிங் மோஷன்ல யூ ஆர் கோயிங் டு ப்ரெஸ் த ப்ராடக்ட் இன். அப்புறம் சின்ன ஏரியா, இந்த சின்னையும் நம்ம வந்து பிரைட்டன் பண்ணியிருக்கோம். வாயை சுத்தி இருக்க ஏரியா இங்கெல்லாம் வந்து நீங்க டிரான்ஸ்லூசன்ட் பவுடரை போட்டு அப்ளை பண்ணி எட்ஜஸா அழகா பிளெண்ட் பண்ணிடுறீங்க. இன்னும் நமக்கு பேரா இருக்க ஏரியாஸ் பாத்தீங்கன்னா கான்டோர் பண்ணிருக்க ஏரியா, அப்புறம் இந்த கண்ணத்தோட இந்த சைடு ஏரியா. அண்ட் ஸ்டில் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அப்படின்னும் போது உங்களுக்கு கவரேஜ் எதுவும் இருக்காது. அது ஒரு ஒயிட் பவுடர், லைக் லிட்ரலா உங்களுக்கு ஒயிட் பவுடர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து கவரேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ லூஸ் பவுடர். அடுத்தது யூ ஆர் கோயிங் டு யூஸ் அ காம்பேக்ட் பவுடர். யூனிவர்சலா நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு கிளையண்ட்டுக்குன்னு ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே அவங்களுடைய மேக்கப் கிட்ல வச்சுக்கிற ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்கோட இந்த பவுடர் ஃபவுண்டேஷன். பேசிக்கலா இந்த பவுடர் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. கவரேஜ் நல்லா இருக்கும். இதை நீங்க உங்களுடைய காம்பாக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஷேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன்ல சொன்ன மாதிரி யூ கேன் ஹேவ் NC37, NC42, NC45 அண்ட் NC50. இந்த 4 ஷேட்ஸ் வச்சீங்கன்னா அகேன் மிக்சிங் அண்ட் மேட்சிங் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய முகத்துக்கு வந்து NC45 ஒரு ஷேட் லைட்டரா இருக்கிற மாதிரியான ஒரு கலர். ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், ஒரு ஷேட் லைட்டரா இருந்தா ஓகே, ஏன்னா அது டைம் ஆக ஆக ஆக்சிடைஸ் ஆகும், அப்போ உங்களுக்கு அது சட்டில் ஆயிடும் அப்படின்றது. ஸோ இப்போ நான் வந்து இந்த பவுடர் ப்ரஷ் வந்து எடுத்துக்க போறேன். ஓகே, இதுக்கான சில ஆப்ஷன்ஸும் நான் உங்களுக்கு வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் ப்ரஷ்ல இந்த காம்பேக்டை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா எங்க டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் போட்டனோ அது மேல லைட்டா இந்த காம்பேக்டை நான் டஸ்ட் பண்றேன். ஸோ தட் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது என்னுடைய முகத்துக்கு அப்படின்றது. நேரா எடுத்துட்டு போய் பேரா இருக்க ஏரியால ஃபர்ஸ்ட் வச்சிடாதீங்க. சப்போஸ் ஷேட் மேட்ச் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்காது, தனியா திட்டா தெரியும். ஸோ டு பி ஆன் த சேஃபர் சைட் கொஞ்சமா பவுடர் எடுத்து இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் போட்டிருக்க இடத்துக்கு மேலே யூ ஆர் கோயிங் டு செட். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இது வந்து லைட்டா இருக்கு, இல்ல இது வந்து மேட்சிங்கா இருக்கு, இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு இது மேட்சிங்கா இருக்கு அப்படின்னா கோ ஹெட் அண்ட் செட் யோர் ஃபேஸ். இந்த ப்ரஷ் வச்சு இந்த காம்பேக்டை இந்த மாதிரி டேப்பிங் மோஷன், சாஃப்டான ஸ்வைப்பிங் மோஷன், இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நிறையெல்லாம் எடுக்கல. ஐம் ஜஸ்ட் டேப்பிங் த ப்ரஷ், எக்ஸஸை தட்டிக்கிறேன் அண்ட் சாஃப்டா என்னுடைய முகத்துல இந்த மாதிரி நான் செட் பண்றேன். நீங்க பவுடர் பஃபை எடுத்து பவுடர் ஃபுல்லா எடுத்து டபடபடலாம் தட்டுறீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது கேக்கே ஆயிடும். டக்குன்னு பாக்குறதுக்கு போட்டோகிராஃப்ஸ்ல பாக்குறதுக்குலாம் அப்படியே செம்மையா இருக்கும், மெழுகு சிலை மாதிரி இருக்கும் முகம். ஆனா நேர்ல பாக்குறதுக்கு கிராக் ஆயிடும், கேக்கியா தெரியும், நல்லா இருக்காது, ஹெவியா இருக்கும். ஸோ த லெஸ்ஸர் த பெட்டர். லைட்டா வச்சு அப்படியே பட்டும் படாம ப்ரஷ்ஷை வந்து நீங்க உங்க முகத்துல இப்படி பிளெண்ட் பண்ணி விட போறீங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து அண்டர் ஏரியா நல்லா பிரைட்டா இருக்கிறது பிடிக்கும், பளிச்சுன்னு வேணும் எனக்கு, நீங்க உங்களுக்கு அந்த ஸ்டைல் பிடிக்குது, ஆர் உங்க கிளையண்ட் அப்படி கேட்கறாங்க, உங்க கிளையண்டே வந்துட்டு எனக்கு டோன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா எங்க நீங்க பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போறேன். ஐ ஹாவ் NC43.5. ஸோ இது வந்து NC45 விட கொஞ்சம் பிரைட்னஸ் ஜாஸ்தியா இருக்கிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட பவுடர் பஃப் எடுத்துக்கிறேன். பவுடர் பஃப் எடுத்துட்டு இந்த ப்ராடக்ட்டை கொஞ்சமா எடுத்து நீங்க பிரைட்டன் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய அண்டர் ஐ ஏரியா, ஓகே, அண்டர் ஐ ஏரியாவை இந்த காம்பாக்ட் வச்சு செட் பண்ண போறீங்க. லைட்டர் ஷேட் காம்பாக்ட், இதே ஷேட் தான் கிடையாது, எனி லைட்டர் ஷேட் காம்பாக்ட் இதை வச்சு செட் பண்ண போறீங்க. மூக்கோட இந்த பிரிட்ஜ், நெத்தி அண்ட் சின், இந்த ஏரியாஸ்ல மட்டும் நீங்க வந்து இந்த லைட்டர் ஷேட் ப்ராடக்ட்டை போட போறீங்க. இது உங்களுக்கு தேவையான பிரைட்னஸ் கொடுக்க போகுது. முகம் ஃபுல்லா பிரைட்னஸ் எடுத்துட்டு வராதீங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்காது. ஆல்சோ நிறைய பேர் பார்க்கலாம், இந்த நெத்திலாம் இங்க டார்க்கா இருக்கே, இதெல்லாம் இப்படி டார்க்கா இருக்கே, இப்படிலாம் நேச்சுரல் முகம் இப்படிதான் இருக்கும், ஒரே கலரா இருக்காது. நீங்க ஃபுல்லா ஃபவுண்டேஷன் அடிச்சாலும் மேல திருப்பி கான்டோர், பிரான்சிங்னு எல்லாத்தையும் பண்றதுனால அந்த டைமென்ஷன்ஸ் வரதான் போகுது. நம்ம நிறைய ப்ராடக்ட் எடுத்துட்டு போகாம இருக்கிறதே ஒர்க் பண்றோம் அப்படின்றதுனால உங்களுக்கு இப்படி பேட்சியா தெரியுது. பட் டோன்ட் வரி, வி வில் ஃபிக்ஸ் திஸ் நவ். இப்போ மறுபடியும் இந்த ப்ரஷ் எடுத்துக்க போறோம். மூணாவது பவுடரா நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணோம், அடுத்து காம்பாக்ட் இல்லைன்னா பவுடர் ஃபவுண்டேஷன்ட்டு இந்த மேக்கோட இந்த ஸ்டுடியோ ஃபிக்ஸ் யூஸ் பண்ணோம்,
அடுத்தது வந்து இந்த கான்டோர் ஏரியாவை செட் பண்ண போறோம். இப்போ முகத்தோட மீதி சைட்ஸை வந்துட்டு செட் பண்ணிட்டோம், அண்டர் ஏரியா செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த நெத்தியோட இந்த அவுட்டர் ஏரியா, இந்த கண்ணம், இந்த ஏரியாலாம் செட் பண்ண போறோம். நீங்க வந்து கிரீம் பேஸ்ல ஒரு கூல் அண்டர்டோன் கான்டோர் யூஸ் பண்ணிருந்தாலும் ஆர் வார்ம் அண்டர்டோன்ல இருக்கக்கூடிய பிரான்சரா இருக்கக்கூடிய ஒரு கிரீம் பேஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் பவுடரா அதை செட் பண்ணும்போது பிரான்சிங் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஆரஞ்சு ஆர் வார்ம் அண்டர்டோன்ல இருக்கக்கூடிய டார்க் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுங்க அதை செட் பண்றதுக்கு. ஏன்னா நீங்க வந்து கான்டோர் பவுடர்னு திருப்பி ஒரு மாதிரி கொஞ்சம் கூல் அண்டர்டோன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டை நீங்க வந்து முகத்துல ஏத்துறீங்கன்னா நேர்ல பார்க்கும்போது மடியான லுக் வந்து கொடுக்கும். ஸோ மேக் ஷுர் யூ யூஸ் இந்த மாதிரியான வார்ம் அண்டர்டோன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட். நான் அகைன் நம்ம வந்து கன்சீலர்ல சொன்ன மாதிரியே காம்பேக்ட்ஸ்லயுமே நீங்க டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வச்சிருக்கும் போது NC40, NC45, NC50 எல்லாமே வந்து நீங்க பிரான்சிங்க்கு யூஸ் பண்ணலாம். இதுக்காக தனியா ஒரு பிரான்சர் இல்லைன்னா ஒரு கான்டோர் ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ண வேணாம். இது ஒரு ஆப்ஷனலா காமிச்சேன். பட் என்னுடைய ஃபேவரட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹுடா பியூட்டியோட க்ளோவிஷ் பிரான்சர்ஸ். இதே குட்டி சைஸ் வருது 1600. அதுல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபேர் ஸ்கின் டோனுக்கும் ஒரு டார்க் ஸ்கின் டோனுக்கும் இருக்கிற வேரியன்ஸ் நீங்க எடுத்தீங்கனாலே போதும். அதுல இருக்கக்கூடிய எல்லா ஷேட்ஸும் நீங்க வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபவுண்டேஷனுக்கு நம்ம 4 ஷேட் வச்சிருக்கோம், அது மாதிரி பிரான்சருக்கு 4 ஷேட் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரான்சருக்கு லைட்டஸ்ட்டுக்கு செட் ஆகுற மாதிரியான ஒரு கலர் அண்ட் டார்கஸ்ட்டுக்கு செட் ஆகுற மாதிரியான ஒரு கலர் நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணணும், உங்களுக்கு வந்து மீடியம் ஸ்கின் டோன் இருக்காங்க, ரொம்ப லைட்டும் போட முடியாது, ரொம்ப டார்க்கும் போட முடியாதுன்னா நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எங்கிட்ட இப்போ இங்க 2 ஷேட்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி நியூட்ரல் அண்டர்டோன், இது வந்து கூல் அண்டர்டோனும் இருக்கும், வார்ம் அண்டர்டோனும் இருக்கும். இது வந்து ப்ராப்பர் வார்ம் அண்டர்டோன். இது ரெண்டையும் யூ கேன் மிக்ஸ். ஆக்சுவலா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்டர்டோன்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸையும் லைக் லைட்டர் ஷேட் அண்ட் டார்க்கர் ஷேட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு மிக்ஸ் இது ரெண்டையும் அண்ட் ஐம் கோயிங் டு செட் தி கான்டோர் பண்ண ஏரியாஸ். அகைன் டேபிங் மோஷன். ஸோ இதை நம்ம எங்க கான்டோர் பண்ணோம் அதே டெக்னிக்லே அதே ஏரியாஸ்லே அந்த இன்வர்ட் மோஷன், ஹேர் லைனோட மிக்ஸ் ஆகுறது, ஓகே டவுன்வர்ட் மோஷன், அப்புறம் இந்த டெம்பிள்ஸோட பிளெண்ட் பண்றதுன்ட்டு ப்ராப்பரா டைம் எடுத்து ஸ்லோவா ஜென்ட்லா நம்ம பண்ண போறோம். இதுலயும் நம்ம முகத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸஸை ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ டேபிங் மோஷன் தான், ஸ்வைப்பிங் மோஷன் அதெல்லாம் எதுவும் வேணாம், ப்ரஷஸும் நிறைய வேணாம். இந்த மாதிரி ஒரு டேப்பர் ப்ரஷ் இருந்தா போதும். காம்பாக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பிரான்சிங் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா போதும், லைக் 2 ப்ரஷஸ் இருந்தா போதும். அப்புறம் நீங்க ஜாலைன் ஃபில் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட் எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஏரியா நமக்கு கீழே தான் வந்து விசிபிளா இருக்கும் ஆப்வியஸா அப்படின்றதுனால இதுல நீங்க ரொம்ப அப்படியே ப்ராமினென்ட்டா எதுவும் டார்க்கா தெரியக்கூடாதுன்ட்டு ரொம்ப மைன்யூட்டான பிளெண்டிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து பண்ண வேணாம். ஜஸ்ட் அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷன்ல இப்படி பண்ணீங்கனாலே போதும். தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங் ஹியர். லைக் நான் நெத்திலையும் கண்ணத்துலயும் போட்ட எஃபர்ட் வந்து என்னோட ஜாலைன்ல போடல, அதான் நான் சொல்ல வரேன். பட் ஸ்டில் மேக்கிங் ஷுர் அது ஒரு கோடா இல்லாம இருக்கா அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ அப்ளை பவுடர் ப்ராடக்ட் இன் பிரான்ஸ்ட் ஏரியாஸ். ஸோ இப்படிதான் நீங்க க்ரீம் பிரான்சஸை செட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த காம்பேக்ட் லூஸ் பவுடர் இதெல்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரான்சர் போட போறீங்க. இதுக்கு மேல யூ வில் அப்ளை பிளஷ் அண்ட் ஹைலைட்டர். அது தனியா நான் உங்களுக்கு வந்து பிளஷ் அண்ட் ஹைலைட்டருக்கு ஒரு எபிசோட்ல நான் காமிக்கிறேன். லைக் பிளேஸ்மெண்ட்ஸ், பிளெண்டிங், இதுக்கு மேல க்ரீம் போடுறதுனா எப்படி போடுறது, க்ரீம் எப்போ போடுறது, அந்த மாதிரி லைக் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடா பிகினர் ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கிறேன். ஐம் நாட் ஃபர்கெட்டிங் மூக்கை மட்டும் எப்படி நம்ம செட் பண்றோம் அப்படின்றத காமிச்சிடறேன். ஐம் கோயிங் டு யூஸ் த சேம் ப்ரஷ். ஓகேவா, இதுக்காக ஒரு குட்டி ப்ரஷ் வேணும், அதுல பவுடர் எடுக்கணும், நோ, இதே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ப்ராடக்ட் நம்ம பார்த்து 10 விசா எடுக்கணும். பிகாஸ் மூக்கு அதுல நம்ம நிறைய கிரே ஏத்திட்டோம்னா டார்க்கா தெரியும், கிரேயா இருக்கும். நோ, அது நமக்கு வேணாம். வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். மூக்கை வந்து கான்டோர் பண்ணோம் அப்படின்னும் போது அப்படி செம்ம ஜென்டலா அந்த ப்ரஷ்ஷே கேட்கணும், ஸ்கின்ல நான் கொஞ்சம் தொடறனே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நீங்க வந்து ஜென்டலா உங்களுடைய ப்ரஷ்ஷை பிடிச்சு அப்ளை பண்ண போறீங்க. ஆல்சோ யூ கேன் சி நான் எப்படி என்னோட ப்ரஷ்ஷை வந்து பிஞ்ச் பண்றேன், அதை சாஃப்ட் பண்றேன் அப்படின்றது. இது கொஞ்சம் டேப்பர்டா இருக்கு அப்படின்றதுனால இந்த எண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். ஸோ அந்த எண்டு டிப்பை மட்டும் நான் இந்த மூக்கில் வைக்கிறேன். நான் ஏன் உங்களுக்கு இதே ப்ரஷ்ல காமிக்கிறேன்னா, அகைன் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட ப்ரஷஸ் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. அதை ஒன்று நான் மைண்ட்ல வச்சுட்டு இதே ப்ரஷ்லேயே காமிக்கிறேன். இஃப் யூ கேன் கெட் அதர் கான்டோர் ப்ரஷஸ். ஆல்ரெடி க்ரீம்க்கு யூஸ் பண்ண இதே ப்ரஷ்ஷை கூட நீங்க பவுடர் எடுத்து பிளெண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். பட் ஐ ப்ரிஃபர் இந்த மாதிரியான ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷஸ் உங்களுக்கு பிளெண்டிங்க்கு. ஓகே, இந்த மாதிரி கையில பிஞ்ச் பண்ணிட்டு பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கரெக்டான ஏரியா கவர் பண்ற மாதிரி ப்ரஷோட பரப்பளவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட் வில் பி ஈஸி. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இஃப் யூ ஃபீல் லைக் எங்கேயாவது உங்களுக்கு வந்து பிளெண்டிங் சரியில்லை,
ஆர் எங்கேயா பேச்சியா இருக்கு அப்படின்னா திருப்பி உங்களுடைய இந்த பவுடர் பஃப் இருக்குல்ல, இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு அந்த பிரான்சரும் பவுடரும் மீட் பண்ற ஏரியாவுக்கு மேல ஜஸ்ட் சிம்பிளா ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்க. திஸ் வில் ப்ராப்பர்லி பிளெண்ட் எவ்ரிதிங் அவுட். ஓகே, இது உங்களுக்கு அந்த ஒரு பிளெண்டட் லுக் வந்து கொடுத்துரும். இன்னும் ஒரு மேஜர் டிப் சொல்றேன். நீங்க மத்தவங்களுக்கு பண்ணும்போது ஒரு ஸ்டெப்புக்கும் பண்ணிட்டு ஒரு 1 arm டிஸ்டன்ஸ்ல போய் நின்று செக் பண்ணுங்க. பக்கத்துல நின்றுட்டே பார்க்காதீங்க. ஓகே, எது ஒண்ணு பண்றீங்கனாலும் பண்ணிட்டு கொஞ்சம் பின்னாடி போய் நின்று இது ஓகேவா, இது செட் ஆகுதா, எங்க என்ன வேணும் அப்படின்றத ஃபுல்லா ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு அப்புறமா தேவை எங்க பிளெண்டிங், எங்க என்ன டார்க் பண்ணுன்றத பண்ணுங்க. இப்போ திஸ் இஸ் ஹவ் ஐ லைக் டு டூ மை பேஸ். லைக் ஒரு ப்ராப்பர்லி பிளெண்டட் ஃபோர்ஹெட், அந்த பிரான்சரோட, அப்புறம் கண்ணம், இதுக்கு மேல நம்ம ப்ளஷ் வேற போடுவோம், அது இன்னுமே கொஞ்சம் டைப் பண்ணிரும். ஜாலைன் அழகா சிசில் ஆகி இருக்கு. அரௌண்ட் மை மவுத் ஏரியா ரொம்ப ஃபிளாலஸா இல்லை, லைக் நீட்டான பேஸ். இது வந்து கழுத்துல நான் ப்ராடக்ட் எதுவும் போடாமலே திஸ் ஃபேஸ் இஸ் மேட்சிங் மை கழுத்து. திஸ் இஸ் ஹவ் ஐ லைக் டு பில்ட் மை பேஸ். மற்றவங்களுக்குன்னு வரும்போது கழுத்துக்கு கண்டிப்பா ப்ராடக்ட் தேவைன்னா ஐ டூ கழுத்து கவரிங். அந்த கழுத்து கவரிங்குமே வந்து எப்படி பண்றது அப்படின்றது நான் என்னுடைய ஃபவுண்டேஷன் எபிசோட்ல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஆல் ஐ வுட் சே இஸ், நீங்க இந்த எபிசோட்ஸை வந்துட்டு ஒரேடியா உட்காந்து பாக்குறதுனாலும் சரி, இல்ல ஏதாவது ஒண்ணு புதுசா போடும்போது அதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே ப்ரஷ் பண்றதுக்கு பாக்குறதுனாலும் சரி, ஒரு வாட்டி பாத்துக்கிறது வந்து வில் பி அட்வைசபிள். நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கான பிளேலிஸ்டும் இருக்கு. இந்த வீடியோவையும் நான் அந்த பிளேலிஸ்ட்ல வந்து போடுறேன். இதுக்கு மேல நம்ம வந்து பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஒரு போனஸ் டிப்போட அந்த நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன் பிலோ. இங்க நான் காமிச்சிருக்க, மென்ஷன் பண்ணாத எனக்கு ஃபேவரட்னு தெரியற மாதிரியாக இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஆன்லைன்லயும் செக் பண்ணிக்கலாம். இல்ல இங்க நான் லிங்க்ல காமிச்சதை வச்சு நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு நேர்ல போய் வாங்கிக்கலாம். நீங்க பிகினரா இருக்கீங்க, முறை வாங்க போறீங்க அப்படின்னா நேர்ல போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நேர்ல போகும்போது மேக்ஸ், செஃபோரா, நைக்காவோட ஸ்டோர் அவுட்லெட்ஸ்ல நேர்ல போயிட்டு நீங்க ப்ராடக்ட் ஃபீல் பண்ணி பார்த்து வாங்குங்க. கிட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்குங்க. வாங்குறது போது மட்டும் அதை ஃபீல் பண்ணி பார்க்கறது இல்லாம நீங்க மத்தவங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி உங்க மேல போட்டு பாருங்க. உங்க மேல போட்டு பார்த்துட்டு அந்த பவுடர் எப்படி ஃபீல் ஆகுது, அது எப்படி செட் ஆகுது, சூட் ஆகுதா இல்லையா, ஆக்சிடைஸ் ஆகுதா இல்லையா, டூல்ஸ் எவ்வளவு அழகா கம்ஃபர்டபுளா உங்க ஸ்கின்ல வந்து ஒர்க் பண்ண முடியுது, இது எல்லாத்தையும் உங்க மேல நீங்க ஒரு வாட்டி போட்டு பாருங்க மத்தவங்க மேல போட்டதுக்கு முன்னாடி. அதை சொல்லிட்டு இதோட நான் வந்துட்டு இந்த வீடியோவை இங்க முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.